At the outset, I would like to congratulate the entire team who have arranged this graduation day. I have one message for the parent and one message for the students. Parents, ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, நான் அனுபவிச்சு சொல்றது, நம்ம என்னதான் வந்து மற்றவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, மற்றவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற பேர் இருந்தாலும், நம்ம வந்து ஒரு தினந்தோறும் வந்து ஒரு அரை மணி நேரம் டு 2 மணி நேரம் பசங்க படிக்கும்போது பக்கத்துல இல்லைன்னா எதுவுமே வந்து அது எப்படின்னா, நான் எப்படி சொல்லுவேன்னா, சாப்பாட்டுல உப்பு போடுற மாதிரி தான். எவ்வளவுதான் நம்ம டீச்சர்ஸ் எவ்வளவுதான் செஞ்சாலும், சமையல் எவ்வளவுதான் நம்ம டீச்சிங் பண்ணாலும், இந்த சாப்பாடுன்னு வரும்போது ஒரு புளி, ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எக்ஸ்ட்ரா போடுறதும் குறைச்சி போடுறதும் நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பாடு சாப்பிட முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி தான் நம்ம பெற்றோர்களுடைய கவனம் பசங்க பக்கம் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். பெற்றோர்கள் மட்டும் இல்லாம தாத்தா பாட்டியும் அவங்களுடைய கவனமும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம காலத்துல வந்து ஒரு அம்பாசிடர் வாங்கணும்னா ஒரு காரை ஆர்டர் பண்ணிட்டு 3 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி உட்காந்து இருந்த காலம். இன்னைக்கு வந்து கூவி வீடு பக்கத்துல வந்து நீங்களே காரை ஓட்டி பாருங்க, வாங்க ஓட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துட்டு உடனே நீங்க நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கார் ஒரு கலர்ல கிடைக்கும், இன்னொரு கலர் நமக்கு வேணும்னா அது ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்ம இஷ்டப்பட்ட காரு இஷ்டப்பட்ட நேரத்துல வாங்கலாம். ஏன் சொல்றேன்னா, காலகட்டத்தில் மாறும்போது எல்லாமே மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து அன்னைக்கு ஒரு சாலிடர் டிவியில வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நிறைய பேரண்ட்ஸுக்கு இது சொல்றது புரியும். சாலிடர் டிவியில வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு ஒரு தெருவில் ஒளியும் ஓடுச்சுன்னா ஒரு 6 பாட்டு வரும். அந்த 6 பாட்டும் வந்து சில சந்தில பழைய பாட்டா போட்டுருவாங்க. அப்படி இருந்த காலம் மாறி இன்னைக்கு டிவியே வந்து மொபைல் போனுக்கு வந்துருக்குது. பசங்க கிட்ட மொபைல் போனை என்னால செய்ய முடியல, என்னால அவாய்ட் பண்ண முடியும். நான் பேரண்டா சொல்றேன், டைரக்டா சொல்றேன். ஒரு பெற்றோரை பார்க்கும்போது என்னால வந்து இந்த பசங்கிட்ட இருந்து மொபைல் எட்ட வர முடியல. இன்னொன்னு என்ன பண்றேன்னா, பசங்களுக்கு ஏதாவது யூடியூப் அந்த மாதிரி இருக்குதுன்னா நான் அந்த யூடியூப் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா யூடியூப் ஒரு அல்காரிதம் இருக்குது, எதை நீங்க அதிகமா பாக்குறீங்களோ அதை தான் திரும்ப எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த யூடியூப் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து நம்ம ஸ்கூல்ல அனுப்புற யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் வந்து நீங்க அதில் பார்த்தீங்கன்னா, அதனால அது ஒன்றாவது பர்பஸ் பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த யூடியூபே அதுக்கு தகுந்த மாதிரியான சில கண்டென்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். மேக்ஸ் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும். ஸோ அதனால உங்க யூடியூப் யூஸ் பண்றது நான் அது பண்றது சொல்றேன். நான் என்னோட யூடியூப் யூஸ் பண்றது கிடையாது, பசங்களோட யூடியூப்பை தான் வற்புறுத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பசங்க 4 பேர் பார்க்கும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதுல இதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பிளஸ் படிக்கிற தகுந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எடுத்து கொடுக்குது. அதனால அது ஒரு முக்கியமான ஒன்று. இன்னொன்று, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவாற்றல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து கணக்கு மாறிட்டே போகுது. அந்த காஸ்ட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அன்னைக்கு ஒரு வாய்ப்பாடு தெரிஞ்சு எல்லாமே ஒரு நேரமா வச்சிருந்தது வந்து திருக்குறள் வந்து புக்கு வந்து தலைகீழ ஒப்பிச்சா பெரிய இன்டெலிஜென்ட் அப்படின்னு கணக்கு இருந்தது. 2034 அப்படி இருக்காது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஞ்சினால அப்படி இருக்க போறது கிடையாது. அது இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இன்னைக்கு +2 உள்ள பேப்பரை அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அதுதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும். எந்த சமயத்துலையும் ஹிஸ்டரியில அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அது அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த யூனிவர்சிட்டி எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்குது. என்ன பேப்பர் கொடுத்தாலும் சரி, ஒரு கொஸ்டினுமே வந்து அதை ஆன்சர் பண்ணக்கூடிய தகுதியை அது வேகமா வளர்த்துருது. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் 60 வருஷமா உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மூளையை கெயின் பண்ண வேண்டியதை ஒரு நாள் அது கெயின் பண்ணிடுது, ஒரு நாள். ஸோ அப்போ பார்த்துங்க எவ்வளவு வேகமா அது வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான். ஃபியூச்சர்ல நம்ம போய் செய்ய வேண்டிய வேலையை அதிகமா இருக்கும்னு சொல்றதை விட நம்ம பட்டனை அழுத்தணுமோ அழுத்த வேணாம்னு முடிவு பண்ண வேண்டிய வேலையை தான் நம்ம கையில இருக்கும். பட்டனை என்னது ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமான்ற வேலை மட்டும்தான் முக்கால்வாசி நம்ம கையில இருக்கும். ஏன்னா மற்றது எல்லாமே மிஷின்ஸ் டேக் ஓவர் பண்ணும்.
அதனால பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது வேல்யூ, அதாவது உண்மையை பேசுறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போய் எடுக்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் மூளையை வச்சும் படிப்பாற்றல் வச்சு தான் எடுப்பாங்க. அடுத்த 10 வருஷம் கழிச்சு அதை எடுக்கிறது இருக்கும் கண்டிப்பா இருக்கும். ஆனா அப்ப ஒரு பெரிய அளவில் அதை ரெக்கமெண்ட் பண்ணாது. ஏன்னா மிஷின் அவனும் யாரும் எல்லாமே அதிகமாக தான் பண்ணுது. அதனால இந்த பையன் வேலை கொடுத்தோம்னா நம்ம கம்பெனிக்கு நியாயமா இருப்பானா, நம்பிக்கையா இருப்பானா, நல்ல வார்த்தையை கவனிங்க, நம்பிக்கையா இருப்பானா, இவன் போய் நம்ம கம்பெனியில் உள்ள சீக்கிரட்டை வெளியில சொல்லுவானா, இல்ல நமக்கு வெளியில காம்படிட்டர் கிட்ட ஏதாவது பண்ணி நம்ம கம்பெனி டேமேஜ் பண்ணுவான். இதுதான் முக்கியமான ஒரு குறிக்கோளா ஆகும் வர ஃபியூச்சர்ல. ஏன்னா மற்றது எல்லாமே மிஷின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஓவர் பண்ணி போகும். ஒரு காலத்துல ஒரு மெடிசின் வெளியில வரணும்னா 30 வருஷம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடிச்ச மெடிசனை எலி ராபிட் முதல் கொண்டு டெஸ்ட் பண்ணணும், அந்த டெஸ்ட்டுக்கு முடிச்சு phase 2 ட்ரையலுக்கு போகும், மனுஷங்கள் அதுக்கப்புறமேட்டு யாரும் செலக்ட் பண்றோம் கொடுப்போம், அப்புறம் குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு கொடுப்போம், அப்புறம் பொதுமக்கள் கொண்டு போய் சேர்ப்போம். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 30 வருஷத்தை வந்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல முடிக்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணுது மெடிசின்ஸ். அந்த மாதிரி ஏன் சொல்ல வரேன்னா, மெடிசன் கூட நம்ம போட்டியிட முடியாது, கால்குலேட்டர் கூட நம்ம போட்டியிட முடியாது. கண்டிப்பா எத்தனை பேருக்கு டிக்ஷனரி மனப்பாடமா தலைகீழ தெரியும்? முடியாது. மிஷின் கிட்ட கொடுத்து பாருங்க ஒரு டிக்ஷனரி, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் அதை வச்சுக்கணும். ஸோ இது உண்மையை வந்து ரியாலிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களை நம்ம ரெடி பண்ணணும். நம்மளும் நம்மளுடைய ஆற்றலை வளர்த்துக்கணும். டோன்ட் திங்க் நம்ம வந்து சொல்றது எல்லாமே கரெக்ட், பசங்களுக்கு இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்றது எப்பவுமே கரெக்ட் கிடையாது. அப்துல் கலாம் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற புக்கு எழுதிக்கிறார். அந்த புக்கில் போய் பாருங்க. அவர் வந்து அவங்க அப்பா வந்து கடைசியாக வந்து ரயில் பயணத்துக்கு ஏற்றி விடுறாரு சென்னைக்கு போகிறதுக்கு. ஏற்றி விடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து சென்னையில் போய் இந்த புக்கை எடுத்து ஒழுங்கா படி, இந்த இது படி அப்படின்லாம் சொல்லலை. அவர் சொன்னது ஒண்ணு, இந்த பூமியில நீ பிறப்படுத்துறதுக்கு ஒரு டூலாக தான் நானும் அம்மாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வழியை கண்டுபிடிச்சிக்க வேண்டிய வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவன். அதை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீ எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ அப்படி பயன்படுத்து. ஏன்னா அவ்வளோ ஓப்பனா இருக்கணும். ஏன்னா காலகட்டம் அவ்வளோ வேகமா மாறுது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல மெயில் போடுற காலம் போய் இன்னைக்கு இமெயில் காலம் போய் இன்னைக்கு ஷார்ட் எஸ்எம்எஸ் அடுத்த நிமிஷம் உலகத்துக்கே ஒரு விஷயம் தெரியுற மாதிரியான காலம் வந்துச்சு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே வந்து எவ்ரிதிங் ரிக்வயர்ஸ் கன்சிஸ்டன்சி. ஒரு ஸ்மால் டிராப் ஒரு கல்லு மேல உருவிட்டே இருந்துச்சுன்னா அதுவே பெரிய பெரிய குழியா இந்த கல்லையை உடைச்சு. அதுதான் மேட்டரே. எதையுமே ஒரே நாள்ல அச்சீவ் பண்ண முடியாது. சின்னதா உதாரணத்துக்கு என்னுடைய ஹெல்த் செக்டர்ல சொல்லணும்னா, சில பேர் வந்து உடம்பு வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் அது அளவுக்கு அதிகமா குறைக்க கை முறையை வச்சு பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுவாங்க. பட் ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். 2000 நான் ப்ராக்டிஸ் பண்றேன், 24 வருஷம். அப்படி எல்லாருமே பண்ணவங்க வந்து 3 வருஷம் கழிச்சு வருவாங்க, 3-4 வருஷம் கழிச்சு அதே மாதிரி டாக்டர் 0-1 போடுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, சின்ன விஷயத்த சின்ன செயலை செஞ்சுட்டே இருக்கிறது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். எதையுமே வந்து எடுத்தமா கௌத்தமா பண்றது வந்து ரொம்ப நினைச்சு நிற்கிறது கிடையாது. ஷார்ட் டேர்ம் நல்லா இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சொல்லப்போனா வந்து நியூஸ் பேப்பர் வந்து நீங்க பார்க்குற நிறைய பேர் பார்ப்போம், ஆக்சிடென்ட் இப்படி ஆயிடுச்சு, அவன் எப்படி குதிச்சுட்டான், எத்தனை தூக்கி போட்டான்னு சொல்லி எத்தனை நியூஸ் வரும். எல்லாத்தை விட அதிகமா வந்து இன்னைக்கு உலகத்துல டெய்லியும் 10 லட்சக்கணக்கில் மலையில செத்து போயிடுவாங்க. அது ஒரு நாள் கூட நியூஸ் பேப்பர்ல வர்றது கிடையாது. எது வந்து நான் இப்போ கூட நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கிறது நிறுத்திட்டேன். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல நமக்கு நம்ம மூளையை மனசை பாதிக்கக்கூடிய தன்மை நியூஸ் தான் நிறைய வருது. ஏன்னா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து அது மாதிரி மாறிட்டாங்க. நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதே நிறுத்திட்டேன். நான் நியூஸ் சொல்ல போனால் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறத நிறுத்துங்க, அதை குறைச்சிக்கணும். ஏன்னா நியூஸ் வந்து ரொம்ப செலக்டடா இருக்கணும். அப்படி ஒரு முக்கியமான நியூஸ் வேணும்னு நினைச்சா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாய்ஸ் கட் பண்ணுங்க. சுத்தி ஒரே கதறால தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல், கட். எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. ப்ரொடெக்ட் யுவர் பிரெயின். உன் மூளையை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அந்த காலம் மாதிரி கிடையாது. ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவைலாம் இல்லாமல்
இந்த காலத்தில் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த காலத்தில் ஒரு 2 வீலர் ஓட்டும் போது தான் ஹெல்மெட் வேணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருந்தது தான். இன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஹெல்மெட்டை நீ மாட்டின்னு தான் சுற்றணும். ஒன்று நீ பாதுகாத்துக்கிறது. டீச்சர்ஸோடைய ஹெல்ப் எடுத்துங்க. நம்ம டீச்சர்ஸ் வந்து பசங்களுக்கு பல வருஷமாக ஃப்ரம் த பிகினிங் டீச்சர்ஸ் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்ப்பு லேர்னிங் எல்லாமே எடுத்துங்க. சேஞ்ச் மாறணும். வி ஹாவ் டு சேஞ்ச் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸும் மாறணும். பழைய கதையே இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிற பிரயோஜனமே கிடையாது. பசங்க எங்கேயோ இருக்கிறாங்க, மறந்துட்டே போயிட்டு இருக்காங்க. பெஸ்ட்டு இப்போ ராமகிருஷ்ணன் சொல்லுவார், கடவுளை தேடி போனா 2 வழி இருக்குன்னு வருது. ஒன்று குரங்கு உதாரணம் சொல்றாரு. குரங்கு குட்டி அவங்க அம்மா மேல வந்து எப்படி இருக்கும், அது அந்த மாதிரி குச்சிங்க இருக்கும், புரியுதுங்களா? அது ஒரு வழி. இன்னொன்று குரங்கா வந்து உருண்டு 2 மாதம் ஏறி ட்ரை பண்ணி கீழே உருண்டு பிறந்து வர்றது 2 விதம். அவர் என்ன சொல்லுவாரு, பெஸ்ட் உதாரணம் வந்து அம்மாவை போய் குரங்கு குட்டி குச்சிக்கிற மாதிரி நம்ம ஆண்டவர்களாக இருக்கிறோம்னா போய் குச்சிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வழி நடத்தி போயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வழி இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. பசங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். பேரண்ட்ஸு இந்த டூல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் சொன்ன அந்த யூடியூப் மெத்தட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. பசங்களோட கைடன்ஸுக்கு வீட்டில் குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எவ்வளோ நமக்கு கோஆப்ரேஷன் கொடுத்ததுக்கு, ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு கல்ச்சர் நான் சொல்கிறேன், நான் அதை டைரக்டாக சொல்கிறேன், டாக்டராக சொல்கிறேன். சில பேர் வந்து டீச்சர்ஸை திட்டுறது வந்து பெருமையாக சொல்கிறாங்க. டீச்சர்ஸை அந்த ஆள் இப்படி சொன்னார் சார் ஸ்கூலில், நான் போய் இப்படி சொன்னேன் சார் அவர்கிட்ட. இதில் பெருமை ஒன்றுமே கிடையாது. இழப்புன்றது வந்து டீச்சர்ஸை பாதிப்பு ஆச்சுன்னா இழப்புன்றது படிப்புலையும் பசங்களுக்கும் தான் இருக்கும். நம்ம வச்சுக்கோங்க, ஒரு டீச்சரை அவமானப்படுத்தி நம்ம பேசணும்னா நாளைக்கு அந்த பையன் உன்னையும் அவமானப்படுத்தி கண்டிப்பாக பேசுவான். அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பேசுவான். எவ்வளோ கூட ஒரு டீச்சரை நம்ம மரியாதை நடத்துகிறோமோ. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் யூடியூப்ல, ஒரு பையன் வந்து டீச்சரை நடத்தினதுக்கு போயிட்டு அடிக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, கை கழுவி விட்டுருவாங்க. அவங்க மட்டுமே ஆகாது, புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் வந்திருந்தாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாரு. அவர் சொல்றாரு, லேடி டீச்சர்ஸ் வந்து போய் பசங்க கிளாஸ் எடுத்து பயப்படுறாங்க, +1 +2 ஜென்ஸ் ஸ்டாஃபை வச்சு தான் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து கல்ச்சரெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். ஒரு பேரண்டால ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது முதல் குழந்தையா இருக்கும். ஆனா டீச்சரால பல குழந்தைய பல விதத்துல பார்த்துருக்க முடியும். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். டீச்சர்ஸை ஆஸ் அ பேரண்ட் மரியாதை கொடுத்து நடந்துடுறோம். அதுதான் அஸ்திவாரமும் கூட. நம்ம பசங்க நல்லா இருக்கிறோம்னா ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸை வந்து ஒரு நண்பராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு டீச்சர் ஸ்தானத்தில் வச்சு ஒரு மரியாதை கொடுத்து நடத்துகிறோம். அப்போதான் அவங்களுடைய ஊக்குவிப்பும் அரவணைப்பும் படிப்பில் வளர்ச்சியும் எல்லாருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். சில விஷயம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். முக்கியமான விஷயம் பசங்களுக்கு உட்காரணும். நான் பசங்க உட்கார்றது வரைக்கும் பசங்க உட்கார படிப்பு வெளியில் அவங்களுக்கு கண்டிப்பாக உட்கார அவங்க கூட இருந்து படிப்பில் நேரம் செலுத்துங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வரும். சின்ன மழை பசங்க வந்து ஒரு அழகாக வந்து இன்னைக்கு கிராஜுவேஷன் கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷம். ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. God bless you. Thank you for your motivation.